என்னடா இது சென்னைக்கு வந்த சோதனை, ஒரு பக்கம் சூட்கேஸ்ல பாடி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருட்டு பசங்க. இந்த வீடியோவை பாருங்க, எப்படி ஒருத்த மக்கள் கையில சிக்கி கும்முன்னு அடி வாங்குறாங்க. விஷயம் என்னன்னா, சென்னை பி பிளாக் 3வது தெருவில் ஒரு ஏசி டெக்னீஷியன் கடை இருக்கு. அங்க ஒரு திருட்டு பைய தொடர்ந்து 2-3 நாளா கைவரிசை கட்டிருக்கான். முதல் நாள் நைட்டு 1 மணி போல 25 கிலோ ஏசி ஒயரை தூக்கிட்டு போயிருக்கான். 2வது நாளும் விடாம ஒரு 15 கிலோ ஒயரை ஆட்டைய போட்டிருக்கான். இந்த ஒயரோட விலை ஒரு கிலோவுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் போகும்னா பாத்துக்கோங்க. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல அபேஸ் பண்ணிருக்கான் இந்த கேடி. அதுவும் எப்படி தெரியுமா, அந்த ரயில்வே சப்வே கீழே சட்ட செருப்புலாம் மாத்திட்டு யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி வந்திருக்கான். ஆனா அவனோட நேரம் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் பக்காவா மாட்டிக்கிட்டான். இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கையங்கலமா பிடிச்சி 7 நாட்டு சனினை கலட்டி விடுற மாதிரி ஒரு கும்மி போலீஸ்ல அவனை ஒப்படைச்சிடறாங்க. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ரொம்பவே வேதனை தரக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நல்ல கையில காலில் தெம்போட உழைச்சி சாப்பிட வேண்டிய வயசுல இருக்கிற இந்த இளைஞர்கள் ஏன் இந்த மாதிரி திருட்டுல இறங்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முழு காரணம் ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கிற இந்த மோசமான போதை கலாச்சாரம் தான். கஞ்சாவுக்கும் வேற போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி அதுக்கு காசு வேணும்னு இப்படி கண்டதையும் திருட ஆரம்பிச்சு கடைசியில் நடு ரோட்ல இப்படி அடி வாங்கி அவங்க வாழ்க்கையை அவங்களே நாசமாக்கிறாங்க. போதையால அழிஞ்சிட்டு இருக்கிற நம்ம இளைஞர் சமுதாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.